அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் தமிழின அழிப்பு. தமிழின அழிப்பென்பது இலங்கையில் நடைபெற்ற சிங்கள இனவாத அரசானது தமிழர் மீதான வன்முறைகள், கொடுமைகள், படுகொலை போன்ற நடவடிக்கைகளை குறிக்கின்றது. இந்த தமிழின அழிப்பானது 1948 ஆண்டு இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற பின்னர் தொடங்கியதாக கருதப்படுகிறது. சிலோன் குடியுரிமை சட்டம் 1948 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் பெரும்பாலான இந்திய தமிழர் குடியுரிமை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் சுமார் 10 லட்சம் தமிழர் குடியுரிமை இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டனர். ஜூன் 56 சிங்கள மற்றும் என்ற ஆட்சி மொழி சட்டத்தை SWRD பண்டாரநாயக்க நிறைவேற்றினார். இதன் மூலம் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது. தமிழ் மொழி அழிப்பும் தமிழின அழிப்பே. ஜூன் 1958 கொழும்பிலும் பின்பு சிங்கள பகுதிகளிலும் தோட்ட பகுதிகளிலும் வாழ்ந்த தமிழ் மக்கள் மிக கொடிய முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த கால பகுதியில் ஈழத்தமிழர் கல்வியில் சிறப்புற்று இருந்தார்கள். குறிப்பாக வடக்கில் பல கல்லூரிகளை நிறுவி உயர்கல்வி பெற்று மேம்பட்டனர். ஒப்பீட்டளவில் சிங்கள மாணவர்களை விட தமிழ் மாணவர்கள் உயர்கல்வி கற்றனர். இதனை சீரற்ற ஒரு நிலையாக கருதிய சிங்கள பெரும்பான்மை அரசுகள் தமிழர் வாய்ப்புகளை சிங்கள மாணவர்களுக்கு கைமாற்ற எண்ணி கல்வி தரப்படுத்தல் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். தமிழர் மீதான வன்முறையானது 1958, 1977, 1951, 1953 ஆகிய ஆண்டுகளில் திட்டமிட்டு நடத்தப்பட்டன. கருப்பு ஜூலை 1953 என்பது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட படுகொலைகளை குறிக்கும். சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான தமிழரது வீடுகள், கடைகள், கோவில்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. தமிழர் வீதிகளில் இழுத்து வரப்பட்டு டயர் போட்டு உயிரோடு கொளுத்தப்பட்டனர். பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் வணிக நிறுவனங்கள் அழிக்கப்பட்டதால் தமிழரின் தொழில்கள் அழிக்கப்பட்டன. 1974 தமிழராட்சி மாநாட்டு படுகொலை என்பது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாளான 10/1/1974 அன்று மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் மக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டனர். இந்த படுகொலையில் பல தமிழ் அறிஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். தமிழின அழிப்பானது கல்லோய, மன்னார், காரைதீவு, வல்வெட்டித்துறை, அல்லைப்பிட்டி, உடும்பன்குளம், கல்முனை, களுத்துறை, குமாரபுரம், குமுதினி படகு, கொக்கட்டிச்சோலை, செஞ்சோலை குண்டுவீச்சு, செம்மணி மனித புதையுளி, மயிலந்தனை, நவாலி தேவாலயம் என நீண்டு கொண்டே போகும். 2009 இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகள் தமிழரது வரலாற்றில் மிக அழிவுகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது. 1948 ஆட்சிக்கு வரும் அரசுகள் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் போதை பொருட்கள் இராணுவத்தால் மறைமுகமாக விநியோகிப்பதும் தமிழின அழிப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும்.
எந்த அரசு மாறினாலும் தமிழின அழிப்பானது இன்றும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.